ஒரு நாள் வேடன் ஒருத்தன் வேட்டையாட காட்டுக்கு போயிருந்தானா. அவன் விரிச்சிருந்த வலையில கழுகு ஒன்று சிக்கிச்சான். அந்த கழுகோட சிறகுகளை மட்டும் வெட்டி சங்கிலியால கட்டி போட்டானா. அந்த வழியா போன ஒருத்தர் கழுகு மேலே இறக்கப்பட்டு வேடன்ட்ட காசு கொடுத்து அந்த கழுகை வாங்கிக்கிட்டு தான் வீட்டில் அன்போடு வளர்த்தாராம். ரெக்கைகள் நல்லா வளர்ந்துச்சான். அப்புறம் அதை பறக்க விட்டுட்டாராம். கழுகு பறந்து போகும்போது ஒரு முயலை பார்த்துச்சான். அதை தூக்கிட்டு வந்து தன்னை வளர்த்தவர்கிட்ட காணிக்கையாக கொடுத்துச்சான். இதை பார்த்த நரி, உன்னை பிடிச்ச வேடன் மறுபடியும் பிடிக்க வரலாம், நீ இந்த முயலை அவன்கிட்ட கொடுத்துருந்தா மறுபடியும் அவன் உன்னை பிடிக்காம இருப்பான், எதுக்காக அவர்கிட்ட கொடுத்த என கழுகிடம் கேட்டது. இல்லை, நீ சொல்றது தப்பு. வேடன்ட்ட நான் முயலை கொடுத்தாலும் பிற்காலத்தில் அவன் என்ன பிடிக்காம இருக்க போறது இல்லை. ஆனால் நான் ஆபத்தில் இருந்தபோது என்னை காப்பாற்றினவருக்கு என் நன்றியையும் விசுவாசத்தையும் தெரிவிக்கவே முயலை காணிக்கையாக கொடுத்தேன் என பதில் கூறியது கழுகு. உதவி செய்தவரிடம் நன்றியோடு இருப்பதுதான் பண்புள்ள செயல். அக்ரிணி உயிர்களுக்குள்ள நன்றி உணர்வு கூட 6ஆம் அறிவு கொண்ட ஜீவன்களுக்கு இருக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு நம்ம செய்கிற உதவியை ஈஸியாக மறந்துடுறாங்க. அதை ஞாபகப்படுத்தினா நீ சொல்லி காட்டுறன்னு குற்றச்சாட்டு நம்ம பக்கமே. அதுவும் இல்லைன்னா மொத்தமாக மறந்துட்டு நீ எப்போயா எனக்கு உதவி செஞ்சேன்னு கேட்டு ஒலட்டல்ல விட்டுடுறாங்க. எதிர்பார்ப்பில்லாமல் யாரும் எதுவும் செய்ய முன்வர மாட்டாங்கங்க. தக்க சமயத்தில் தனக்கு உதவும்னு நினச்சி தான் அவங்க செய்வாங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு எதிர்பார்ப்பில்லா உதவும் மனப்பான்மை கொண்ட மக்கள் சில பேர் மட்டும்தான். செய்யும் உதவியை மதிக்கிறவங்களும் சில பேர் மட்டும்தான். செஞ்ச உதவியை மறந்து செய் நன்றியை அவமானப்படுத்தாதீங்க. நன்றி மறப்பது நன்றன்று.